நீங்க என்னதாங்க உணவு சாப்பிடுவீங்க அப்படின்னு அந்த 100 ஆண்டு வாழக்கூடியவர்கள்ட்ட கேட்டா அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, நாங்கள் தினசரி 5 கிண்ணங்கள்ல காய்கறிகளையும் பழங்களையும் எடுத்துக்கொள்வோம் என்று ஒக்கினவா மக்கள் சொல்றார்கள். 5 கிண்ணம். நண்பர்களே, ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். நம்ம ஊர்லயும் எல்லாரும் 5 அடுக்கு கிண்ணத்தை பார்த்திருப்போம் இல்லையா? 5 அடுக்கு கிண்ணம் சாப்பாட்டு கேரியர்னு சொல்லுவோம். அந்த சாப்பாட்டு கேரியர்ல என்ன போடுவோம்? எனக்கு தெரிஞ்சு நான் சிறு வயதா இருக்கும் போது அதுல ஒரு கிண்ணத்துல தான் சாதம் இருக்கும், இன்னும் 2 கிண்ணத்துல காய்கறிகள் இருக்கும், ஒரு கிண்ணத்துல ஒரு சாம்பாரோ ஒரு தயிரோ இருக்கும். ஆனா இன்னைக்கு நிலைமை அந்த 5 கிண்ணத்துல 3 கிண்ணத்துல குறையாம சாதத்தை தான் வச்சிருக்காங்க. 3 கிண்ணத்துல சோறை போட்டுட்டு மீதி ஒரு கிண்ணத்துல ஒரு சாம்பாரோ ரசமோ வச்சுட்டு மீதி ஒரு கிண்ணத்துல ஒரு கொசுறு மாதிரி ஒரு பொரியல். ஆனா அவர்கள் பாருங்க, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 5 கிண்ணங்களில் காய்கறிகளையும் பழங்களையும் எடுத்துக்கொள்வோம். தினசரி 7 வகையான காய்கறிகளையும் பழங்களையும் எடுத்துக்கொள்வதா அவங்க சொல்றாங்க. அதுதான் அவர்களுடைய ஆயுட்காலத்தின் யுக்தி. நம்ம வீட்டுல நம்ம என்ன பண்ணுவோம்? பொதுவாகவே நம்ம ஊர்ல நடக்கிறதா ஒரே ஒரு 1/4 கிலோ அவரைக்காயை வாங்குவோம் இல்லையா? அந்த அவரைக்காயை பொரியல் பண்ணி ஒரு 5 பேர் வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டில் ஒரு 1/4 கிலோ வாங்கி பொரியல் பண்ணிட்டு ஆளுக்கு ஒரு டீஸ்பூன் வச்சிரும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு, எது சர்க்கரையை கூட நம்ம கூட போட்டுக்குவோம், ஆனா காய்கறியை கூடவே போட மாட்டோம். ஒரு டீஸ்பூன் அளவு போட்டுட்டு அந்த மீதி இருக்க அந்த அவரைக்காய் ஒரு படாத பாடுபடுங்க நம்ம கிட்ட மாத்தி மாத்தி தள்ளி விடுவாங்க. ஏங்க நீங்க வச்சுக்கோங்க, ஏமா நான் தான் சாப்பிட்டேன், ஏமா நீ வச்சுக்கோமா, ஏங்க நான் தான் இவ்வளவு வச்சுக்கிட்டேனே நீ வச்சு சாப்பிட வேண்டியதானே. நண்பர்களே, அந்த காய்கறிகள் இருக்கக்கூடிய சத்துக்கள் பற்றி இன்னமும் நம் மக்களிடம் விழிப்புணர்வு குறைவுதான். அது காய்கறிகளும் பழங்களும் நம்ம கிட்ட ஒரு படாத பாடுபடும் பாருங்க. அதையெல்லாம் மாற்றணும். அந்த நிலைமை மாற்றினாதான் நம்ம 100 ஆண்டு வாழ முடியும். நலமோடு வாழணும்னா இது எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். அந்த ஒக்கினவா மக்கள் சொல்றார்கள், நான் எங்களுடைய உணவுல நாங்க கொஞ்சம் தான் அரிசியை சேர்த்துக்குவோம், நிறைய பழங்கள் காய்கறிகள், இறைச்சியில நாங்க கொஞ்சமா மீனை மட்டும் தான் சேர்த்துக்குவோம், வேற எதையும் சேர்த்துக்க மாட்டோம் அப்படிங்கறத சொல்றாங்க. இது அறிவியல் பூர்வமான ஆய்வுகளை இதை நிரூபணம் பண்ணுது.